காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? இப்படி சத்தத்தை உருவாக்குறது இந்த சில்வண்டுகள் தான். காடுகள்ல உள்ள மரங்கள்ல மரத்தோடு மரமா உருமறைப்பாகி இருக்கும். பார்த்தா இருக்கிற இடமே தெரியாது. இதுங்க தன்னோட உறிஞ்சுகுழலை பயன்படுத்தி மரங்கள்ல துளையிட்டு சாறுகளை உறிஞ்சு சாப்பிட்டு உயிர் வாழும். இந்த சில்வண்டுகள் அதிகமா பெண் சில்வண்டுகளை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சத்தத்தை எழுப்பும். அது மட்டும் இல்லாம மற்ற ஆண் சில்வண்டுகளுக்கு தன்னோட எல்லையை தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி சத்தத்தை எழுப்பும். இணை சேர்ந்த பிறகு மரங்கள்ல 200 இருந்து 600 முட்டைகள் வரைக்கும் விடும். முட்டையிலிருந்து பொரிந்து வர்ற இளம்பருவ பூச்சிகள் தரையில விழுந்து மண்ணுக்குள்ள போயிரும். பின்பு மரங்களோட வேர்கள்ல உள்ள சத்துக்களை உறிஞ்சு வளரும். குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்த பிறகு தரையிலிருந்து வெளியே வந்து தன்னோட தோலை கலட்டிரும். பிறகு ரெக்கை முளைத்த சில்வண்டுகளா உருமாறி இந்த சுழற்சி தொடரும். இதுல கடைசி உருமாற்றத்திற்கு பிறகு மரங்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வெறும் கூடுகளை பார்த்து சில்வண்டுகள் இந்த மாதிரி அதிகமான சத்தத்தை எழுப்பிதான் வெடிச்சு சிதறிடும்னு பொய்யான பொருளிகளை பரப்புறாங்க சில பேர். மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு நாள் நம்ம இரவாடிகளை பார்க்கலாம்னு போய்கிட்டு இருந்தோம். தூரத்துல சிறிய உருவம் 2 சாலையை கடந்து புதருக்குள்ள போய்கிட்டு இருந்தது. உடனே வாகனத்தை நிறுத்திட்டு மெதுவா நடந்து கிட்ட போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது நம்ம சருகுமான்னு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தாய் தன்னோட குட்டியை கூட்டிக்கிட்டு அழகா நடந்து போய்கிட்டு இருந்தது. இப்படி ஒரு உயிரினம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இதுங்க ரொம்ப அரிதா காணப்படுற, இரவுல மட்டுமே அதிகமா சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய இரவாடி உயிரினம். பகல் நேரங்கள்ல காடுகளுக்குள்ள இருக்கிற புதர்கள் மற்றும் மறைவான இடங்கள்ல மறைஞ்சு ஓய்வெடுக்கும். இதுக்கு சருகுமான், எலிமான், மாயமான், பொய்மான், கூரன்மன்றி என்ற பல பெயர்கள் இருக்கு. காடுகளுக்குள்ள சருகுகள்ல வாழ்றனால சருகுமான்னும், பாக்குறதுக்கு மான் மற்றும் பன்றி கலந்த மாதிரி தோற்றத்துல இருக்கிறதுனால கூரன்மன்றின்னும், உருவத்துல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால எலிமான்னும் அழைக்கப்படுது. ஆனா என்னதான் இதுக்கு மான்னு பெயர் வச்சிருந்தாலும் இது உண்மையான மானினம் கிடையாது. மானோட தோற்றத்துல இருக்கக்கூடிய தனித்துவமான தனிப்பட்ட பாலூட்டி இனம். இதுல ஆண்களுக்கு பன்றிகளுக்கு இருக்கிற மாதிரி கோரை பற்களும் இருக்கும். அதிகமா இலைத்தலைகள், தரையில விழுந்து கிடக்கிற பழங்கள், பூச்சிகள் மற்றும் சிறிய உயிரினங்களையும் உணவா சாப்பிடும். மலைப்பாம்பு, ஆந்தை போன்ற பல உயிரினங்களுக்கும் உணவாக இருந்து வருது. என்னதான் இதை நான் பல முறை காட்டுல பார்த்திருந்தாலும் இந்த அருமையான நிகழ்வை பதிவு செய்ய இயற்கை கொடுத்த வாய்ப்புக்கு மிக்க மகிழ்ச்சி. இதோட தாயும் பக்கத்துல இருக்கிற புதர்ல நின்று எங்களையே கவனிச்சுக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் இந்த குட்டியும் எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தது. பின்பு புதருக்குள்ள போய் அதோட தாயோட இணைஞ்சிருச்சு. மன நிறைவோட நாங்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டோம்.
பாறைக்கு அதுக்கும் முக்கியம் தெரியும். ஒரு நாள் காலையில நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கிளிகள் அனைத்தும் பயங்கரமா ஒலி எழுப்பிக்கிட்டு இருந்தது. நான் உடனே என்னன்னு பார்க்கலாம்னு புகைப்பட கருவியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி ஓடி போய் பார்த்தேன். நம்ம வேட்டைக்கார பறவை வைரி ஒண்ணு நன்கு வளர்ந்த கிளிய தன்னோட திறமையான வேட்டை யுக்தியை பயன்படுத்தி பிடிச்சு வச்சிருந்தது. தன்னுடைய கூர்மையான கால் நகங்களை பயன்படுத்தி பிடிச்ச பிடிய விடவே இல்லை. பின்பு கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய கூர்மையான அழகை பயன்படுத்தி ரெக்கைகள் அனைத்தையும் பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிகழ்வை பார்த்து ரசிச்சுக்கிட்டே காணொலி பதிவு செய்து கொண்டிருந்தேன். இந்த மாதிரி இயற்கையில ஒவ்வொரு உயிரினமும் உணவுக்காக மற்றொரு உயிரினத்தை சார்ந்துதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போகுது
போகுதேன்னு நினைச்சு அதை காப்பாத்தணும்னு நினைக்கிறது இயற்கைக்கு நாம் செய்யற பெரிய தவறு. அப்படி செஞ்சோம்னா அது நம்ம ஒரு உயிரினத்தோட உணவை கெடுக்கிறதுக்கு சமம். அதனாலதான் நம்ம காப்பாற்றக்கூடாது, இயற்கையின் போக்கிலேயே விட்டுறணும். 2018ஆம் ஆண்டுல பாதுகாப்பான தூரத்துல நின்னு இதை நான் பதிவு செய்தேன். கொஞ்ச நேரத்துல மறைவான இடத்துக்கு கிளிய தூக்கிட்டு பறந்து போய் முழுசா சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்படி பாறையோடு பாறையா பாறையின் நிறத்திலேயே உருமறைப்பாகி இருக்கிற இந்த ஓணானோட பெயர் தான் பாறை ஓணான். இந்த வகை ஓணான்களுக்கு பாறைகள் தான் வாழ்விடம். அச்சுறுத்தப்படும் போது வேகமா ஓடி போய் பாறையின் இடுக்குகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோம். மற்ற பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுறதுக்காகவும் வேறு உயிரினங்கள் இதை வேட்டையாடிராம தப்பிக்கிறதுக்காகவும் இந்த உருமறைப்பு முறையை பயன்படுத்துது. பகல்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய பகலாடி வகையை சேர்ந்தது. இரவு நேரங்கள்ல பாறையின் மேலேயே நல்ல ஓய்வெடுக்கும். ஆள்காட்டி பறவைகளை பார்த்திருக்கீங்களா? இந்த பறவையோட பெயர் தான் சிவப்பு மூக்கு ஆள்காட்டி. வயல்வெளிகள்லயும் நீர்நிலைகளை ஒட்டி உள்ள பகுதிகளிலையும் பார்க்க முடியும். அதிகமா பூச்சிகளை சாப்பிட்டு கட்டுப்படுத்தும். தரையில தான் நடமாடும், மரங்கள்ல நிக்க முடியாது. மனிதர்கள் இதுங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போனாலே நல்லா சத்தமா ஒலி எழுப்பிட்டு இடத்தை சுத்தி இந்த மாதிரி பறக்கும். இதனாலதான் இதுங்களுக்கு ஆள்காட்டி பறவைன்னு பெயர் வச்சிருக்காங்க. மற்ற விலங்குகளை பார்த்தாலும் ஒலி எழுப்பும். தரையில 3-4 முட்டைகள் வரைக்கும் இட்டு ஆண் பெண் 2 பறவையும் சேர்ந்து அடை காக்கும். முட்டைகள் தரையோடு தரையா உருமறைப்பான நிறத்துல இருக்கும். குஞ்சுகள் பொரிந்த பிறகு தன்னோட பெற்றோர்களை தொடர்ந்து இறை தேட பழகும். வெட்டவெளி பகுதிகளில் இறை தேடுறப்ப எதனாலையாவது அச்சுறுத்தப்பட்டா பெரிய பறவைகள் மற்ற உயிரினங்களை திசை திருப்புறதுக்காக வேறு திசையில பறந்துட்டே கத்தும். குஞ்சுகள் சிறிய புட்கள் மற்றும் புதர் செடிகள்ல இருக்கிற இடமே தெரியாம நன்கு உருமறைப்பாகி அசையாம மறைஞ்சிருக்கும். இந்த வண்ணமயமான புழுதான் நீலப்புலி அந்துப்பூச்சியோட புழு பருவம். உடம்பு முழுக்க மஞ்சள் நிறத்துல கொஞ்சம் நீல நிறம் மற்றும் அதுல கருப்பு நிற புள்ளிகளும் பார்க்கிறதுக்கே அருமையா இருக்கும். புழு நன்கு வளர்ந்து கூட்டு புழுவாக மாறி உருமாற்றம் அடைந்த பிறகு நீலம் மற்றும் அடர் நீல நிறம் கலந்த மாதிரி மாறிடும். இந்த அந்துப்பூச்சியை முதலா 2017ஆம் ஆண்டுல நான் பார்த்தேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அதிகமா பார்க்க முடியும். அந்துப்பூச்சிகள் பெரும்பாலும் இரவுல இயங்கக்கூடியது. ஆனா இந்த வகை அந்துப்பூச்சிகள் பகல்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடியது. பார்க்கிறதுக்கே அட்டகாசமான தோற்றத்துல இருக்கக்கூடிய இந்த புழுதான் குரங்கு அந்துப்பூச்சி குடும்பத்துல இருக்கிற ஒரு வகை அந்துப்பூச்சியோட புழு பருவம். இதோட தலைக்கு மேல பாருங்களேன், சிகப்பு நிறத்துல கண்கள் போன்ற கருப்பு புள்ளிகள் முகம் போல தோற்றமளிக்குது. இதுங்களை சாப்பிட வர மற்ற உயிரினங்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த பொய்யான முகம் போன்ற அமைப்பு இருக்கு. இந்த இலைகளை எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு காலி பண்ணி இருக்கிறது இவன் தான். இலையில நகரும் போது பார்க்கிறதுக்கே அருமையா இருந்தது. இதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட முதுகுல ஆந்தையோட முகம் போன்ற வடிவமைப்புகள் இருந்தது. என் கூட இருந்த நண்பனுக்கு இதை பார்க்க பூனையோட முகம் மாதிரி இருந்துச்சாம். உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கருத்துரை பெட்டியில சொல்லுங்க. பச்சை நிறத்துல பார்க்கிறதுக்கே வெட்டிக்கிளிகள் போன்ற தோற்றமளிக்கிற இந்த பூச்சிகளுக்கு ஆங்கிலத்துல கேட்டிடிட்னு பெயர். இதுல பல வகைகள் இருக்கு. எப்பவுமே செடிகள்ல இருக்கும். மின்விளக்கோட ஒளியில ஈர்க்கப்பட்டு சுவருக்கு வந்துருச்சு. உடம்பு முழுக்க இலைகள்ல உள்ள வடிவமைப்புகள் மாதிரி வரிகள் இருந்தது. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அப்படி ஒரு வண்ணம் மற்றும் அடையாளங்கள் இருந்தது. இந்த வகை பூச்சிகள் இலை போலவே தோற்றமளிக்கிறதுனால பகல்ல நல்ல உருமறைப்பாகி இருக்கும் இலைகளோட இலைகளா. இது மரப்பட்டைகள் போலவே தோற்றத்துல இருந்த இதே பூச்சியோட வேறு வகை. இதே மரங்கள்ல அமர்ந்திருந்தா நன்கு உருமறைப்பாகி இருந்திருக்கும். மரங்களை வாழ்விடமா கொண்டுள்ளனால இதுங்களுக்கு ஆங்கிலத்துல பார்க் கேட்டிட்னு பெயர். ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி உலக காடுகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சமீப காலமாக காடுகள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு வருகிறது. அதை தடுப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நம்ம ஊர்ல பல வகையான காடுகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பசுமை மாறா காடுகள். எப்பவுமே பசுமையா செழிப்பா இருக்கும். இந்த வகை காடுகள் இருக்கிற இடத்துல ஆண்டுதோறும் மழை பெய்யறதுனால இலைகள் உதிராது. குறிப்பா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உள்ள பல இடங்களை சொல்லலாம். அடுத்ததா இலையுதிர் காடுகள். இந்த வகை காடுகள் மழை காலங்கள்ல பசுமையா இருக்கும். பிறகு வறண்ட காலங்கள்ல இலைகள் உதிர்ந்து காணப்படும். அடுத்ததா முள் காடுகள். இந்த வகை காடுகளை வறண்ட பகுதிகளில் பார்க்கலாம். முள் மரங்கள் மற்றும் முள் புதர்கள் நிறைந்து காணப்படும். அடுத்ததா மலைக்காடுகள். மலைகள் நிறைந்த காடுகளுடைய இடம் தான் மலைக்காடுகள். இதுவரை நான் கூறிய அனைத்துமே பாதுகாக்கப்பட்ட காடுகளா இருக்கும். ஆனா இதுல அதிகமா கணக்கிலே வராத காடுகள்னா அது நம்ம சமவெளி பகுதிகளில் காணப்படுற தரிசு நிலங்கள் தான். இந்த தரிசு நிலங்களையும் காடுகள்ல ஒரு வகையா தான் கருதப்படணும். ஏன்னா எப்படி காடுகள்ல மரங்களும் மற்ற உயிரினங்களும் வாழுதோ அதே மாதிரி இந்த தரிசு நிலங்கள்லயும் பல வகையான புட்கள், செடிகள் மற்றும் பல உயிரினங்கள் சார்ந்து இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பகலாடிகள்னு 2 காணொலி பதிவு செய்திருந்தேன். அதுல இருக்கிற அனைத்து
உயிரினங்களும் இந்த தரிசு நிலங்கள்ல பதிவு செய்யப்பட்டவை. அத்தனை வகையான பூச்சிகள், பறவைகள் மற்றும் பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருந்து வருது இந்த இடம். நம்ம மேலோட்டமா பாக்குறப்ப எந்த ஒரு உயிரினத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. நல்லா உற்று கவனித்தால் மட்டும்தான் இந்த உயிரினங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். நான் பதிவு பண்ணிருக்கிறது மிக குறைவான எண்ணிக்கை தான். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான உயிரினங்கள் இந்த தரிசு நிலங்களை நம்பிதான் இருக்கு. அதனால அனைத்து இடங்களையும் அழிக்காம மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கும் இடம் கொடுப்போம். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளதோ அதே அளவுக்கு மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் சம உரிமை உள்ளது. காடுகள் மற்றும் உயிரினங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டு நம்ம மட்டும் இந்த உலகத்துல வாழ முடியாது. அதனால காடுகளையும் உயிரினங்களையும் பாதுகாப்போம், இயற்கை வளம் பெறுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாம்புண்ணி கழுகுகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வகை கழுகுகள் பாம்புகளை அதிகமா உணவா சாப்பிடுறதுனால இதுங்களுக்கு இந்த பெயர் வச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல ஊர்வன வகைகள், பறவைகள், பாலூட்டிகள், கரையான்கள் போன்றவற்றையும் உணவா சாப்பிடும். காடுகள், மலைகள் மற்றும் மலையடிவார பகுதிகளில் இந்த கழுகுகளை பார்க்க முடியும். இந்த மாதிரி இனிமையான சத்தத்தையும் எழுப்பும். மரங்கள்ல இந்த மாதிரி அமர்ந்திருந்து தன்னோட கூர்மையான கண்களை பயன்படுத்தி பாம்புகள் ஏதாவது தென்படுதான்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கும். தாய்வான் நாட்டுல இந்த கழுகுகள் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள்ல 98% நேரம் மரங்கள்ல அமர்ந்திருந்து பகல் நேரங்கள்ல உணவு தேடுறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தென்காசியில இருக்கிற ராமநதி அணையில இந்த கழுகை பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பாம்பு ஒண்ணு புடிச்சுக்கிட்டு பறந்துருச்சு. இந்த புகைப்படத்தை 2020ஆம் ஆண்டுல பதிவு செய்தோம். சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வாசல்ல ஏதாவது உயிரினங்கள் தென்படுதான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். புங்க மரத்தோட இலையில ஏதோ வெள்ளையா தெரிஞ்சது. நல்லா உற்று கவனிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது வண்டுகள் முட்டையிட்டதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குட்டிகள் பொரிஞ்சு வெளியே வந்திருக்குன்னு. எனக்கு அதை பார்க்கவும் கையும் ஓடல, காலும் ஓடல. ஏன்னா இப்படிப்பட்ட இயற்கையின் அற்புதமான நிகழ்வுகள்லாம் நம்ம அரிதாதான் பார்க்க முடியும். இலைக்கு மேல முட்டை வச்சா ஏதாவது சாப்பிட்டுரும்னு இலைக்கு அடியில எவ்வளவு நேர்த்தியா வரிசையா முட்டையிட்டு இருக்கு பாருங்க. மொத்தமா 28 முட்டைகள் அனைத்துமே பொரிந்திருந்தது. ஆனா 18 குட்டிகள் தான் இலைக்கு மேல இருந்தது. மீத 10 இடமாறி போயிருக்கும் போல. இந்த முட்டைகள் அனைத்தையும் விட்டது இந்த நாத்த வண்டுகள் தான். இதுங்க எல்லாமே ஜோடியா சுத்துதுன்னு முன்னாடியே நான் பதிவிட்டு இருந்தேன். முட்டைகளை விட வெளியே வந்த குட்டிகள் பெருசா இருக்கு பாத்தீங்களா? பொரிஞ்சு வர்றப்ப சின்னதா தான் இருக்கும். சிறிது நேரம் கழிச்சு தோல் உரிச்ச பிறகு கொஞ்சம் வளர்ந்துரும். சில மணி நேரங்கள் வரைக்கும் கூட அந்த முட்டைகள் பொரிந்து வந்த இடத்திலேயே தான் மொத்தமா நிக்கும். குட்டிகளுக்கு ரெக்கைகள் இருக்காது. இந்த இடத்தை விட்டு நகர்ந்து பிரிஞ்சு மரங்கள்ல சாறுகளை உறிஞ்சு குடிச்சு வளர ஆரம்பிக்கும். பின்பு இளம்பருவ வண்டுங்க குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்க தோல் உரிக்கும். சில வாரங்கள் கழிச்சு கடைசியா தோல் உரிச்ச பிறகு முழு வளர்ச்சி அடைந்து ரெக்கைகள் முளைத்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகும். இத பல பேர் பார்த்ததும் அருவருப்பா இருக்குன்னு நினைப்பாங்க. அழகா தெரியறதும் அருவருப்பா தெரியறதும் அந்த உயிரினத்தை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம்ன்றத பொறுத்துதான். இயற்கையில அனைத்துமே அழகுதான். காட்டு சேவலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்கள்ல உள்ள மலைப்பகுதிகளில் நிறைய பார்க்க முடியும். மலைப்பாதையில போய்கிட்டு இருக்கும் போது காட்டு சேவல் ஒன்னும் காட்டு கோழி ஒன்னும் சாலையோரத்துல நின்று இறை தேடிக்கிட்டு இருந்தது. இதுங்களும் தானியங்கள் மற்றும் பூச்சிகளை தான் உணவாக சாப்பிடும். காட்டு சேவல் பார்க்கிறதுக்கே வண்ணமயமா அருமையா இருக்கும். வளர்ப்பு சேவல்களை விட அளவுல சிறியதா இருக்கும். ரெண்டும் ஜோடியா நின்று சாலையோரத்துல மேய்ந்துகிட்டு இருந்தது. காட்டு சேவல் கூவுற சத்தம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதிகாலையிலையும் அந்தி மாலை நேரங்கள்லயும் கூவுற சத்தத்தை நிறைய கேட்க முடியும். என் கையில இருக்கிற இந்த புள்ளப்பூச்சியை நீங்க பாத்திருக்கீங்களா? சிறு வயதுல இந்த புள்ளப்பூச்சியெல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன். ஆனா இப்ப எல்லாம் பாக்குறதே அபூர்வமாகிருச்சு. சமீபத்துலதான் இதை பாக்குற வாய்ப்பு எனக்கு ரொம்ப வருடங்கள் கழிச்சு கிடைச்சது. இதோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூச்சியோட முன்னங்கால்கள் ரெண்டுமே மண்ணுக்குள்ள குழி தோன்றதுக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த கால்களை பயன்படுத்தி எளிதா மண்ணுக்குள்ள நுழைஞ்சு போகும். என்னோட கைய மண்ணுன்னு நினைச்சு எப்படி சுரண்டது பாருங்க. இந்த பூச்சிங்கனால நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அதிகமா இரவு நேரங்கள்ல இயங்கக்கூடிய இரவாடி வகை பூச்சி இனம். முழு வளர்ச்சி அடைந்த பூச்சிகளுக்கு பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கும். ஆனா பெரும்பாலும் மண்ணுக்கடியிலேயே தான் துளையிட்டு வாழும். இனப்பெருக்க காலத்துல தன்னோட இணைய தேடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பறந்து இடம் மாறும். இதுங்க அனைத்துண்ணிகள்ன்றனால செடிகளோட வேர்களையும் சில நேரங்கள்ல புழு பூச்சிகளையும் உணவாக சாப்பிட்டு கட்டுப்படுத்தும். அதுபோக மண்ணுக்குள்ள அதிகமா துளையிட்டு வாழ்றனால மண்ணுல காற்றூட்டமாகறதுக்கும் நீர் எளிதில் ஊடுருவறதுக்கும் வழிவகுக்குது. இதனால மண் வளம் மேன்மை அடையுது. அதிகமான வாழ்விட அழிப்புனாலையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதுனாலையும் இந்த புள்ளப்பூச்சி இனம் அழிந்து வருது. இந்த இடத்தை பார்க்கும்போது நமக்கு புட்களும் செடிகளும் தான் தெரியும். நல்லா உற்று கவனிச்சு பார்த்தாதான் இந்த செடிகளுக்குள்ள உருமறைப்பாகி இருக்கிற இந்த வெட்டுக்கிளியை நம்ம பார்க்க முடியும். அதுவும் அது அசஞ்சா மட்டும்தான் நம்ம கண்ணுல படும். இந்த வெட்டுக்கிளி மற்ற வெட்டுக்கிளிகளை விட பாக்குறதுக்கே கண்களை கவர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆங்கிலத்துல ஹூடட் கிராஸ் ஹாப்பர்னு பெயர். தலைக்கு மேல திமில் போன்ற அமைப்பு இருக்கிறதுனாலதான் இந்த பெயர் வச்சிருக்காங்க. அதிகமா மலைப்பகுதி
பகுதிகளில் பார்க்க முடியும். பச்சை மற்றும் பழுப்பு நிறங்கள்ல காணப்படுறனால செடிகள்ல நல்ல உருமறைப்பாகிரும். இந்த வெட்டுக்கிளிய கிழக்கு தொடர்ச்சி மலையில பார்த்தோம். நல்ல பெருசா இருந்தது. நீங்க இந்த வகை வெட்டுக்கிளிய பார்த்திருக்கீங்களா? பொதுவா இந்த சத்தத்தை நிறைய பேர் கேட்டிருப்போம். ஆனா சத்தத்தை எழுப்புற சில்வண்ட பாக்குறது ரொம்ப அரிது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பறவைகளை பாக்குறதுக்காக போயிருந்தேன். அப்பதான் இந்த சில்வண்டு சத்தம் எழுப்புறத பதிவு செய்ய வாய்ப்பு கிடைச்சது. ஆண் சில்வண்டுகள் மட்டும்தான் சத்தம் எழுப்பும், பெண் சில்வண்டுகளை ஈர்க்கிறதுக்காக. இந்த சத்தத்தை வாயிலிருந்து எழுப்பாது. ரெக்கைகளுக்கு அடியில வயிற்றுக்கு மேல உள்ள தசை பகுதியை பயன்படுத்தி தான் சத்தம் எழுப்பும். தன்னோட உறிஞ்சுகுழலை பயன்படுத்தி மரத்துல உள்ள சாரை எப்படி உறிஞ்சு குடிக்குது பாருங்க. காடுகளுக்குள்ள இந்த ரீங்கார ஓசையை கேட்கும் போது காதுக்கு இனிமையாகவும் மனதிற்கு நிம்மதியாகவும் இருக்கும். ஒரு நாள் சில முசிறு எறும்புகள் சேர்ந்து அவரை வெள்ளையன் வண்ணத்து பூச்சியோட புழுவை உணவுக்காக வேட்டையாடி மரத்துல செங்குத்தா தூக்கிட்டு அதோட கூட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தது. என்னதான் இறை பெரியதாக இருந்தாலும் எறும்புகள் கூட்டமா சேரும்போது சுலபமா அதை வேட்டையாடி தூக்கிட்டு போயிரும். இந்த முசிறு எறும்புகள் அனைத்துமே மரம் மற்றும் செடிகளை தான் வாழ்விடமா கொண்டிருக்கும். உணவுக்காக இந்த மாதிரி மற்ற பூச்சிகள் மற்றும் புழுக்களை வேட்டையாடும் திறமையுடையது இந்த முசிறு எறும்புகள். என்னோட கையில இருக்கிற இதை பார்த்தா ஏதோ மரத்துல இருந்து விழுந்த குச்சி மாதிரி தான் தெரியும். ஆனா இது குச்சி கிடையாது, உயிருள்ள குச்சி பூச்சி. மற்ற உயிரினங்களால அச்சுறுத்தப்பட்டா இந்த மாதிரி கால்களை தன்னோட உடம்போட ஒட்டி வச்சு குச்சி மாதிரியே நடிச்சு தன்னை பாதுகாக்கிற யுக்தியை பயன்படுத்தும். சில நேரம் கழிச்சு ஆபத்து விலகி போன பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடும். அதிகமா இந்த குச்சி பூச்சிகள் அனைத்துமே செடிகள்ல உருமறைப்பாகிறதுக்காக பச்சை மற்றும் பழுப்பு நிறங்கள்ல தான் காணப்படும். இந்த வண்டோட பெயரே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இதோட உருவமைப்பு பார்க்கிறதுக்கு ஆமை போலவே தோற்றமளிக்கிறதுனால இதுக்கு ஆமை வண்டுன்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த ஆமை ஓடு போன்ற வடிவமைப்பு இந்த வண்டுகளுக்கு பாதுகாப்பு கவசம் போல பயன்படுது. ஆமை வண்டுகள் பொதுவா இந்த மாதிரி பச்சை, இளமஞ்சள், பொன்னிறம் போன்ற வண்ணங்கள் நிறைந்து பளிச்சுன்னு இருக்கும். இந்த வண்டுகள் இலைகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அயல் நாட்டில இருந்து பரப்பப்பட்ட ஆக்கிரமிப்பு தாவரமாகிய வேலி காட்டாமணக்கு செடிகள்ல அதிகமா இந்த வண்டுகளை பார்க்க முடியும். வெள்ளை கன்னி பறவைய பார்த்திருக்கீங்களா? கண்களை சுத்தி வெள்ளை நிற வளையம் இருக்கிறதுனாலதான் இதுக்கு இந்த பெயர் வச்சிருக்காங்க. சிட்டுக்குருவிகளை விட உருவத்துல சின்னதா இருக்கும். பூக்கள்ல தேனும் குடிக்கும். பூச்சிகளை அதிகமா உணவாக சாப்பிட்டு உயிர் வாழும். அதிகமா காடுகள் சார்ந்த பகுதிகளில் தான் பரவலா காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையில 4500 அடி உயரத்துல நாங்க இந்த காணொலியை பதிவு செஞ்சோம். எப்பவுமே கூட்டமா சேர்ந்துதான் இருக்கும். இந்த மாதிரி இனிமையான சத்தத்தையும் எழுப்பும். நாங்க பாத்துக்கிட்டு இருந்த போது நல்லா வளர்ந்து பறக்க ஆரம்பிச்ச குஞ்சுக்கு இரையூட்டிக்கிட்டு இருந்தது. பூக்கள்ல தேன் குடிக்கிறதுனால மகரந்த சேர்க்கைக்கு பெரும் உதவியா இருக்குது இந்த பறவைகள். ஆண் பெண் 2 பறவைகளும் சேர்ந்து அடைகாத்து குஞ்சு பறித்து குஞ்சுகளுக்கு இரையூட்டி அதை வளர்த்தெடுக்கும். வைரி பறவை கிளிய வேட்டையாடி சாப்பிடுற காணொலியை நேத்து பதிவு பண்ணியிருந்தேன். பல பேர் அதுக்கு இயற்கையோட உணவு சங்கிலி பற்றிய புரிதல் இல்லாம நிறைய எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் உனக்கு இரக்கம் இல்லையா, ஏன் அந்த வைரிட்ட இருந்து கிளிய காப்பாத்தலன்னு கேட்டிருந்தாங்க. இயற்கையா நடக்கிற நிகழ்வான உணவு சங்கிலியை தடுக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அப்படி கிளிய காப்பாத்தினா வைரி தன்னோட பசிக்கு என்ன செய்யும்? வேட்டை பறவைகள் அனைத்துமே மற்ற பறவைகள் மற்றும் உயிரினங்களை சாப்பிட்டுதான் உயிர் வாழும். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது கிளி நமக்கு பிடிக்கும், அது அழகா இருக்கும்ன்ற காரணத்தினால அதை காப்பாத்துறது இயற்கைக்கு முரணானது. அந்த இயற்கையின் அதிசயத்தை பார்த்து நம்ம ரசிக்கலாமே தவிர இறக்கப்பட்டு அதை காப்பாற்ற கூடாது. இன்னொருத்தர் அந்த வைரிக்கு கிளி இல்லைன்னா வேற ஏதாவது உணவு கிடைச்சிருக்கும், நீங்க அதை காப்பாத்தி இருக்கணும்னு சாதாரணமா சொல்லி இருந்தாரு. ஆனா இயற்கையின் உணவு சங்கிலியில ஒவ்வொரு உயிரினமும் இறைக்காக பல மணி நேரங்கள்ல இருந்து சில நாட்கள் வரைக்கும் கூட காத்திருக்கணும். சரியான நேரமும் சந்தர்ப்பமும் அமையணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கி இருக்கு இதுக்குள்ள. இந்த வைரி கிளிய முழுசா சாப்பிட்ட பிறகுதான் தெரிஞ்சது எத்தனை நாட்களுக்கு சாப்பிடாம இருந்திருக்குமோ. இந்த சூழ்நிலையில அதுக்கு கிடைத்த உணவை யாராவது இடையூறு செய்து காப்பாத்தி இருந்தா அந்த வைரி பசியில வாடி இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
இதே அந்த கிளியோட இடத்துல வேற ஏதோ பாம்போ தேலோ இருந்திருந்தா பல பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா அது பிடிச்சது கிளின்றனாலதான் அதை பார்த்து பல பேர் இறக்கப்படுறாங்க. இயற்கையில அனைத்து உயிரினங்களுமே சமம் தான். ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதுனாலதான் பல்லுயிர் சுற்றுச்சூழல் சமநிலையில் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் மின்மினி பூச்சிகள்னா எவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த புழுவை பிடிக்குமான்னு கேட்டா எல்லாரும் அருவருப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புழுதான் மின்மினி பூச்சியா மாறும்னா உங்களால நம்ப முடியுதா? மின்மினி பூச்சிகள் அனைத்துமே இந்த மாதிரி ஒரு வகை வண்டுகள் தான். இந்த வண்டுகள் இணை சேர்ந்து புட்கல்ல முட்டையிட்டு முட்டையிலிருந்து பொரிந்து வர புழு பருவம் தரையில விழுந்து மண்ணுக்குள்ள வளரும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புழுக்களும் இந்த மாதிரி ஒளிரும் தன்மையுடையது. புழு பருவத்துல அதிகமா நத்தை வகைகளை சாப்பிட்டு வளரும். இதோட வகை மற்றும் காலநிலையை பொறுத்து புழு பருவத்திலேயே 1-3 வருடங்கள் வரைக்கும் கூட இருக்கும். பிறகு கூட்டுப்புழுவா மாறி 1-2 வாரங்கள்ல மின்மினி பூச்சிகளா உருமாறிடும். உருமாற்றத்திற்கு பிறகு சில வகை மற்ற பூச்சிகளை சாப்பிடும். மற்ற வகை செடிகளையும் மகரந்தத்தையும் சாப்பிடும், தேனும் குடிக்கும். மின்மினி பூச்சிகளா மாறின பிறகு இதோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. சில வாரங்கள்ல இருந்து 2 மாதங்கள் மட்டுமே இதோட ஆயுட்காலம். மின்மினி பூச்சிகள் இந்த மாதிரி மின்னுறதுக்கு இதோட உடம்புல இருக்கிற லூசிபர் என்ற வேதிப்பொருள் தான் காரணம். இந்த வேதிப்பொருளோட பிராணவாயு கலக்கும் போதுதான் இந்த மாதிரி உயிரொளி உருவாகும். இப்படி மின்னுற ஒளியை பயன்படுத்தி தான் மின்மினி பூச்சிகள் தன்னோட இணையை ஈர்க்கும். மற்றும் மற்ற உயிரினங்கள் இதுங்களை சாப்பிடாம இருக்கிறதுக்காக எச்சரிக்கை ஒளியாவும் பயன்படுத்துது. வாழ்விட அழிப்புனாலையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதுனாலையும் மற்றும் ஒளி மாசு காரணத்தினாலையும் அதிகமா இந்த மின்மினி பூச்சிகள் அழிந்து வருது. தார் சாலையில பாம்பு ஒண்ணு ஊர்ந்து போய்கிட்டு இருந்தது. உடனே வாகனத்தை நிறுத்திட்டு ஆவலா ஓடி போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது நம்ம நஞ்சில்லாத எண்ணெய் பனையன் பாம்பு. ஊர்ந்து போற அழகே தனி. ஓலை பாம்பு வகைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த பாம்பு கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேல நீளம் இருக்கும். முழு வளர்ச்சி அடைந்த பாம்பே 2 அடி நீளம் தான் வளரும். பிறந்த குட்டிகள் 8-10 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும். உடம்பு முழுக்க இடலை பச்சை நிறத்துல தலையில இருந்து வால் வரைக்கும் அளவெடுத்து வரைந்து வைத்த மாதிரி கருப்பு நிற பட்டை போன்ற அடையாளங்கள் இருக்கும். தலைக்கு மேல 2 அம்புக்குறிகள் போன்ற குறிகள் இருக்கும். பொதுவா யாரையுமே கடிக்காது. அச்சுறுத்தப்பட்டா மட்டும் அரிதா கடிக்கும். ஆனா எந்த ஆபத்தும் இல்ல. இது கடித்தாலும் நமக்கு ஒண்ணும் ஆகாது. இதோட உடம்புல கூர்ந்து கவனிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது நிறைய ஒட்டுண்ணிகள் இந்த பாம்போட உடம்புல ரத்தத்தை உறிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தது. மற்ற வாகனங்கள்ல அடிபற்ற கூடாதுன்னு செடிகளுக்குள்ள போற வரைக்கும் காத்திருந்து கிளம்பிட்டோம். இந்த மரத்தை பார்க்கும்போது இதுல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நல்லா உற்று பார்த்தாதான் அதுல மரத்தோட மரமா உருமறைப்பாகி இருக்கிற மரப்பள்ளியை நம்ம பார்க்க முடியும். பகல் நேரங்கள்ல பறவைகளும் மற்ற உயிரினங்களும் இதை பிடிச்சு சாப்பிடாம இருக்கிறதுக்காக தான் இந்த உருமறைப்பு முறையை பயன்படுத்துது. அது சரி, பக்கத்துலதான் மரப்பொந்து இருக்குல்ல, அதுல ஒளிஞ்சுக்கிறலாம்லன்னு நம்ம நினைப்போம். ஆனா பல்லிகளும் குளிர் ரத்த பிராணிகள்ன்றனால குளிர் காயறதுக்காக வெளியே வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி நேரத்துலதான் இந்த யுக்தி இதுங்களுக்கு பயன்படுது. அரணைய பத்தி நான் பதிவு பண்ணியிருந்த காணொலியில நிறைய பேர் பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதுல சில பேர் அரணையோட வால்ல சிகப்பு நிறம் இருந்தா அது செவ்வரணை, அதுக்கு நஞ்சு அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அரணையோட வால்ல சிகப்பு நிறம் இருக்கிறது அரணையோட குட்டி. அது வளர்ந்த பிறகு நிறம் மாறிடும். நம்ம உலகத்துல இருக்கிற எந்த அரணைக்குமே நஞ்சு கிடையாது. நிறைய பேர் அரணையை அடிச்சா தலைவலிக்குமா, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரணைகளை யாரும் அடிக்க கூடாதுன்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக சொன்ன தகவல் தான் அது. அரணை நம்மளை கடிச்சிருச்சுன்னா மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அரணை கடிச்சா மருந்து கிடையாது. ஏன்னா நஞ்சே இல்லாத அரணைக்கு எதுக்காக மருந்து கண்டுபிடிக்க போறாங்க? அரணைகள் கடிச்சு சில பேர் உயிரிழந்ததா நான் பார்த்திருக்கேன் செய்தியில அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. செய்திகள்ல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பொய்யான தகவல்களை பரப்புறாங்க. அதுதான் மக்களுக்கு அரணைகள் மேல இவ்வளவு அச்சம் ஏற்படுறதுக்கான காரணம். சில வருடங்களுக்கு முன்னாடி அரணைகளை நான் நிறைய பார்த்திருக்கேன், ஆனா இப்ப ஒன்னையும் பார்க்க முடியலன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதிகமா அனைத்து இடங்களும் நகரமயமாகிறதுனாலதான் இதுங்களோட வாழ்விடம் அளிக்கப்படுது. மற்றும் இதோட உணவுகளான பூச்சிகளும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதான் இந்த அரணைகளை இப்ப நம்ம அதிகமா பார்க்க முடியாததுக்கான காரணம். அதனால இனிமேலாவது அரணைகளை பார்த்தா அருவருப்பு படாதீங்க, அச்சப்படாதீங்க, அதை அடிச்சு கொள்ளாதீங்க. என்னோட கையில இருக்கிற இந்த அழகான உயிரினத்தோட பெயர் தான் பாம்புராணி அல்லது அரணை. பல பேர் இதை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் இதை பத்தின தவறான புரிதல்களும் பொய்யான கட்டுக்கதைகளும் தான். உண்மை என்னன்னா, எந்த வகை அரணைக்குமே நஞ்சு கிடையாது. அதிகமா யாரையுமே கடிக்காது. இதுங்களை துன்புறுத்துற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணினா மட்டும் வேற வழியே இல்லாத பட்சத்துல அரிதா கடிக்கும். அப்படி கடிச்சாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது. ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள உயிரினம். மனிதர்கள்ட்ட இருந்து எப்பவுமே விலகி இருக்கதான் விரும்பும். நம்ம ஊர்கள்ல காணப்படுற பெரிய வகை அரணை தான் இது. இதோட பெயர் புல்லரணை அல்லது தங்க அரணை. பகல் நேரங்கள்ல நல்ல வெயில் வந்த பிறகு குளிர் காய்ஞ்சிட்டு சுறுசுறுப்பா இயங்க தொடங்கும். இந்த வகை ஆண் அரணைகளுக்கு பெண் அரணைகளை கவர்றதுக்காக உடம்புக்கு கீழே மஞ்சள் மற்றும் இளமஞ்சள் நிறங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட வாய்ப்பகுதியிலையும் உதட்டு சாயம் பூசின மாதிரி வண்ணம் இருக்கும். இந்த வகை அரணைகளை சமநிலப்பரப்பு மற்றும் மலைப்பகுதிகளிலையும் பரவலா பார்க்க முடியும். அரணைகளுக்கும் உடம்பு முழுக்க செதில்கள் இருக்கும். இதுங்களோட தலைக்கு பக்கவாட்டுல இருக்கிற துவாரங்கள் தான் ஒளிகளை உணரக்கூடிய செவி துவாரங்கள். உடம்பு முழுக்க பல வண்ணங்கள்ல மின்னிற இந்த
அரணைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உயரமான இடங்கள்ல காணப்படுற ஓரிட வாழ்விகள். இதுவும் பகல்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய சிறிய வகை அரணை. இந்த அரணையோட செதில்கள்ல சூரிய ஒளி படும்போதுதான் இப்படி மின்னிற நிறங்கள் பிரதிபலிக்கும். இந்த கோணத்துல பார்க்கும்போது உண்மையான நிறங்களான பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்கள் நம்ம பார்க்க முடியும். இந்த வகை அரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு யாருமே பதிவு செய்யல. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு பிறகு ஆராய்ச்சியாளர்களால 2015ஆம் ஆண்டுல மறுபடியும் கண்டுபிடிச்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நீல நிற வாளுடைய அரணையோட பெயர் தான் நீலவாள் அரணை. மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல உள்ள உயரமான இடங்கள்ல பார்க்க முடியும். புட்களுக்குள்ளேயும் இலை சருகுகளுக்குள்ளேயும் வாழும். இதோட வாழ்விடம் இந்த மாதிரி தான் இருக்கும். அரணைகள் மத்த உயிரினங்களால தாக்கப்படும் போது தன்னோட வாளை துண்டிச்சிரும். வாள் துடிக்கிறத பார்த்து அந்த உயிரினம் திசை திரும்புற நேரத்துல இந்த அரணைகள் தப்பிச்சு ஓடிடும். தன்னோட தற்காப்புக்காக இந்த யுக்தியை அரணைகள் பயன்படுத்துது. கொஞ்ச நாள் கழிச்சு அரணைகளுக்கு மறுபடியும் வாள் வளர்ந்துரும். 2018ஆம் ஆண்டுல நான் கல்லூரியில படிச்சிட்டு இருக்கும் போது எடுத்த புகைப்படம் தான் இது. ஒரு நாள் மலையடிவாரத்துல நான் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த அரணை வெட்டிக்கிளி ஒன்ன பிடிச்சு சாப்பிடுறதுக்காக பாறை இடுக்குக்கு இழுத்துட்டு போயிருச்சு. இந்த உலகத்துல அரணையோட முக்கியத்துவம் என்னன்னா பூச்சிகளை அதிகமா விரட்டி பிடித்து வேட்டையாடி சாப்பிட்டு கட்டுப்படுத்தும். பாம்புகள், பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவாக இருந்து உணவு சங்கிலியில் பெரும்பங்கு வகித்து வருது. அதனால அரணைகளை பார்த்தா இனிமேல் யாரும் அடிக்காதீங்க, வெறுக்காதீங்க. ஒரு நாள் மேற்கு தொடர்ச்சி மலையில நடந்து போய்கிட்டு இருந்தோம். பாதையிலேயே நம்ம கந்தர் பச்சை பாம்பு இருக்கிற இடமே தெரியாம புட்களோடு புட்களா உருமறைப்பாகி இருந்தது. இந்த பாம்பை சாப்பிடுற மத்த உயிரினங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருந்துக்கிறதுக்காக தான் இந்த யுக்தியை பயன்படுத்துது. இந்த வகை பாம்புனால மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அது அசைஞ்சிச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ன்றதுனால அசையாம சிலை மாதிரி ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தது. இந்த வகை பச்சை பாம்புகளை மரங்கள்ல மட்டும் இல்லாம புல்வெளிகள்லயும் அதிகமா நம்ம பார்க்க முடியும். பின்பு அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நாங்களும் கிளம்பிட்டோம். அதுவும் நகர்ந்து போயிருச்சு. இதுவும் ஒரே வகை பாம்பு தான். இரவு நேரத்துல மரத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம். நிறைய பேர் இதை பார்த்த உடனே அட்டைன்னு தான் நினைச்சிருப்பீங்க. உண்மையிலேயே இது அட்டை கிடையாது. சமநிலை பரப்புல அதிகமா காணப்படுற ஓடில்லாத நத்தை வகை. இதுங்களுக்கும் அட்டைகளுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஓடில்லாத நத்தைகள் பார்க்கிறதுக்கு சப்பட்டையா அகலமா இருக்கும், மெதுவா தான் நகரும். ஆனா அட்டைகள் ஒல்லியா இருக்கும், வேகமா நகரும். மலைப்பகுதிகள்ல தான் அதிகமா இருக்கும். நம்ம சமநிலை பரப்புல பார்க்க முடியாது. ஓடில்லாத நத்தைகள்னால மனிதர்களுக்கு ஆபத்து இல்ல. ஆனா அட்டைகள் கொசுக்களை மாதிரி ரத்தத்தை உரியும். அட்டைகள் குறித்து தனியா ஒரு காணொளி ஒண்ணு பதிவிட்டிருக்கேன். அதுல முழுசா அட்டைகளை பத்தி விளக்கி சொல்லியிருக்கேன். விருப்பப்படுறவங்க பாத்துக்கலாம். இந்த பறவையை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இதுக்கு ரெட்டைவால் குருவி, கரிச்சான் குருவின்னு பல பெயர்கள் இருக்கு. இது பாக்குறதுக்கே ரொம்ப சின்ன பறவையா தான் இருக்கும். ஆனா இதோட எல்லைக்குள்ள இதை விட உருவத்துல பெரிய பறவைகள் எது வந்தாலும் விரட்டும். இந்த ரெட்டைவால் குருவிகளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. சில வருடங்களுக்கு முன்னாடி சாம்பல் நாரைய விரட்டி போகும்போது நான் எடுத்த புகைப்படம் தான் இது. அதே மாதிரி கழுகுகள் போன்ற வேட்டை பறவைகளையும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போகும் தைரியமா. அது மட்டும் இல்லாம மத்த வேட்டை பறவைகள் மாதிரி பல குரல் பயன்படுத்தி மத்த பறவைகள்ட்ட இருந்து உணவை திருடும். கொக்குகள் மற்றும் நாகனவாய் பறவைகள்ட்ட இருந்து அதுங்க பிடித்த இரைய சண்டை போட்டு அபகரிக்கும். அதிகமா புழு பூச்சிகளை சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதுனால விவசாயத்திற்கு ரொம்ப பயனுள்ள பறவையா இருக்கு. காலையில ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு புடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு உயிரினமே நம்ம ஊர்ல கிடையாது. இது செயற்கை நுண்ணறிவு மூலியமா உருவாக்கப்பட்ட காணொலியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இதை தேவாங்குன்னு கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இதுதான் நம்ம ஊர்ல காணப்படுற தேவாங்கு. இரவு நேரங்கள்ல மட்டும்தான் அதிகமா இயங்கும். பகல்ல பாக்குறது அரிது. மற்ற குரங்குகள் மாதிரி மரம் விட்டு மரம் எல்லாம் தாவாது, மெதுவா தான் நகரும். தேவாங்குகளை பத்தி இன்னொரு காணொலியில முழுசா பார்ப்போம். வானம்பாடி பறவைகளை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேர்ல பாத்திருக்கீங்களா? இந்த பறவை வானத்துல பறந்துகிட்டே தன்னோட இனிமையான பாட்டை பாடுறதுனால இதுக்கு வானம்பாடின்னு பேர் வச்சிருக்காங்க. அதிகமா சமவெளி புதற்காடுகள்லயும் மலையடிவார பகுதிகளிலையும் பார்க்க முடியும். தரையில இரை தேடும் பூச்சிகள், நத்தைகள், சிறிய விதைகள், புட்கள், இலைகள், பூக்கள், பழங்கள்னு எல்லாத்தையும் சாப்பிடும். தன்னோட அழகை பயன்படுத்தி தரையில தோண்டி புழுக்களை சாப்பிடும். இதோட அழகு கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால விதைகளை உடைக்கிறதுக்கும் நத்தைகளோட ஓட உடைக்கிறதுக்கும் பயன்படுது. எங்க ஊர்ல இருக்கிற பயன்படுத்தப்படாத நிலங்கள்ல இதை நிறைய பார்த்திருக்கேன். இந்த மாதிரி உடம்பெல்லாம் முடிமுடியா இருக்கிற புழுக்களை தான் நம்ம கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். அதுல இந்த வகை புழு அந்து பூச்சியா மாறுது. அந்து பூச்சிகள்னா வேற ஒண்ணும் இல்ல, பகல்ல எப்படி பட்டாம்பூச்சிகள் இருக்கோ அதே மாதிரி சூரியன் மறைந்த பிறகு உணவு தேடி வெளியே வரக்கூடியதுதான் அந்து பூச்சிகள். இதோட உடம்புக்கு மேல அங்கங்க சிவப்பு நிறமும் இருக்கும். அதை நல்லா பக்கத்துல பார்த்தோம்னா சிவப்பு நிறத்துல உருண்டை உருண்டையா இருக்கிறது மட்டும் ஒட்டுண்ணிகள். இதுங்க இந்த புழுக்கள்ல இருந்து சத்துக்களை உறிஞ்சு வாழும். எனக்கு இந்த புழுவோட தலைக்கு மேல பார்த்தப்ப ஏதோ ஒரு முகம் மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்க.
ஓடு இருக்கிற நத்தைகள் இருக்கிற மாதிரி ஓடு இல்லாத நத்தைகளும் இருக்கு. ஓடு இருக்கிற நத்தைங்களுக்கு பேரு ஸ்னெயில். இதுங்களுக்கு ஆபத்து வந்தா உடம்ப ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிறோம். நிறைய பேர் இதை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சமவெளி பகுதிகளில் காணப்படுற ஓடு இல்லாத நத்தை வகை. இது மலைப்பகுதிகளில் காணப்படுற ஓடு இல்லாத நத்தை வகை. ஆங்கிலத்துல இதுக்கு ஸ்லக்னு பேரு. இதுங்களோட பாதுகாப்புக்கு ஓடு இல்லைனாலும் இதுங்களோட உடம்புல ஒரு வித வேதிப்பொருள் சுரக்கும். அதை மத்த உயிரினங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருந்துக்கிறதுக்கு பயன்படுத்துது. இதுவும் மலைப்பகுதிகளில் காணப்படுற நத்தை வகை. இதுக்கு ஓடு மாதிரி மெல்லிய தோல் இருக்கும். நத்தைகள் ஊர்ந்து போறதுக்கு பின்னாடியே வளவளப்பான திரவத்தை நிறைய பேர் பார்த்திருப்போம். அது சுலபமா ஊர்ந்து போறதுக்கும் உடம்புல உள்ள ஈரப்பதம் குறையாம இருக்கிறதுக்கும் பயன்படுத்துது. இந்த வளவளப்பான திரவத்தை மக்கள் முகம் பொலிவடைகிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த பறவையோட பேரு தான் நீலவால் பஞ்சுருட்டான். ஆங்கிலத்துல ப்ளூ டெயில்டு பீ ஈட்டர். அதிகமா தேனீக்களை சாப்பிடுறதுனால இந்த பேர் வச்சிருக்காங்க. இதோட கண்கள் மிகவும் கூர்மையானது. உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பூச்சிகள் பறக்கும் போது. ஆனா இது தேனீக்களை மட்டும் சாப்பிடுறது இல்ல, மத்த பறக்கக்கூடிய பூச்சி இனங்களையும் சாப்பிடும். மெதுவா பறக்கிற மாதிரி பறந்துகிட்டே இருக்கும். திடீர்னு மின்னல் வேகத்துல இரைய பிடிச்சு சாப்பிடும் திறமையுடையது. பச்சை நிறத்துல கண்களுக்கு மை போட்ட மாதிரி நீல நிற வாளோட அழகா இருக்கும். இதுங்களை சமவெளி பகுதிகளில் அதிகமா பார்க்கலாம். பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல இதுங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. நீங்க இந்த பறவையை பார்த்திருக்கீங்களா? கொம்பு வச்ச மாதிரி சிலந்திகளை பார்த்திருக்கீங்களா? இந்த வகை சிலந்திகளுக்கு மஞ்சள் நிறத்துல உடம்புக்கு மேல கருப்பு புள்ளிகளா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 நீல கொம்பும் இருக்கும். ஆங்கிலத்துல இதுக்கு எல்லோ ஸ்பைனி ஆர்பீவர்னு பேரு. மலைப்பகுதிகளில் 2 தடவை இந்த சிலந்திகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. பகல்ல இயங்கக்கூடிய பகலாடி வகையை சேர்ந்தது. அதிகமா பூச்சிகளை சாப்பிட்டு கட்டுப்படுத்தும். மத்த உயிரினங்கள் இந்த சிலந்திகளை சாப்பிடாம இருக்கிறதுக்கு தான் அந்த 2 கொம்பு போன்ற அமைப்பு இருக்கு. மனிதர்களுக்கு இந்த சிலந்திங்கனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இத பார்த்த உடனே பிரமிச்சு போய் நின்னுட்டேன். முதல் முறையா இவ்வளவு பெரிய மண்புழுவை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நம்ம சமவெளி பகுதிகளில் எல்லாம் சின்ன சின்ன மண்புழுவா இருக்கும். மலைப்பகுதிகளில் உள்ள உயரமான இடங்கள்ல இவ்வளவு பெரிய மண்புழுக்கள் வாழுது. இதோட நீளம் கிட்டத்தட்ட 2 அடிக்கும் மேல இருக்கும். உடம்புக்கு மேல வரி வரியா அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம வானவில் நிறத்துல மின்னிக்கிட்டு இருந்தது. இயற்கை மொத்தமும் பல அற்புதங்கள் நிறைஞ்சது. நம்ம தேட தேட எதிர்பார்க்க முடியாத பல அதிசயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மண்வளம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த மண்புழுக்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. பல உயிரினங்களுக்கு உணவாகவும் இந்த மண்புழுக்கள் இருந்து வருது. நீங்க இந்த மாதிரி பெரிய மண்புழுக்களை பார்த்திருந்தா சொல்லுங்க. நம்ம நேத்து பதிவு செஞ்ச காணொலியில பார்த்த அட்டைகள் கடிச்சா கூட கடித்த இடம் புண்ணாகி அது ஆறுற வரைக்கும் சில நாட்களுக்கு அரிப்பு இருக்கும். மத்தபடி அந்நியன் படத்துல காட்டுற மாதிரி கொடூரமானதெல்லாம் இல்ல. அட்டைகளை விட பயங்கரமான உயிரினம் ஒண்ணு இருக்கு. அதுதான் உண்ணிகள். காடுகள் மற்றும் கரட்டு பகுதிகளில் வெயில் அதிகமா இருக்கிறப்ப உண்ணிகளை நிறைய பார்க்க முடியும். உண்ணிகள்னால சில நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதுன்றதுனால இது ஆபத்தான உயிரினமா கருதப்படுது. நம்மளை கடிச்சிச்சுன்னா பல மாதங்கள் வரைக்கும் கூட கடிச்ச இடத்துல அரிப்பு இருக்கும். இந்த மாதிரி பெரிய உண்ணிகளை மான்கள்ல அதிகமா பார்க்கலாம். மலைப்பாம்புகள்லயும் உண்ணிகளை பார்த்திருக்கோம். இந்த நல்ல பாம்பு மேலையும் திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி ஒரு உண்ணி இருக்கு. பறவைகளை கூட விட்டு வைக்கல. இந்த மயிலோட தலையிலையும் உண்ணிகள் இருந்தது. மத்த உயிரினங்கள்ட்ட இருந்து ரத்தத்தை உறிஞ்சுதான் இதுங்க உயிர் வாழும். நம்ம ஊர்கள்ல ரத்தம் குடிக்கிற அட்டைகள் இப்படிதான் இருக்கும். மலைக்காடுகள்ல மட்டும்தான் அதிகமா பார்க்க முடியும். அதுவும் மழை பெய்துட்டா நிறைய வெளியே வரும். அட்டைகள் நம்மளை கடிக்கிறப்ப நமக்கு வலியே இருக்காது. கடிக்கிற இடத்த மரத்து போக வச்சிரும். ரத்தத்தை குடிச்சு முடிச்ச பிறகு உடனே இறங்கிரும். குடிச்சு முடிச்ச பிறகு இப்படி குண்டாகிரும். ஆனா ரத்தம் உடனே நிக்காது. நமக்கு அதோட எச்சில்ல ஹிரிடின் என்ற வேதிப்பொருள் இருக்கும். அதை ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துது. ஒரு அட்டை கடிச்ச இடத்திலேயே மத்த அட்டைகளும் குவியும். மத்த உயிரினங்களோட ரத்தம் தான் இதுக்கு உணவு. பொதுவா அட்டைகள் கடிக்கிறதுனால மக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுறது. ஒவ்வாமை இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பாதுகாப்பு காலணிகளும் அட்டை கால்ல கடிக்காம இருக்கிறதுக்காக தயாரிக்கப்படும் காலுறைகளும் பயன்படுத்தினா அட்டைங்க கடிக்கிறத கொஞ்சம் குறைக்கலாம். ஆனா சில அட்டைகள் இடுப்புல ஏறி கடிக்கும். சமவெளி பகுதிகளில் இந்த அட்டைகள் இருக்காது. யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த தவளையோட பெயர் தான் பறக்கும் தவளை. ஆங்கிலத்துல மலபார் கிளைடிங் ஃப்ராக் அல்லது ஃப்ளையிங் ஃப்ராக். ஆனா இது பறக்கிறதுக்கு ரெக்கையெல்லாம் இருக்காது. தன்னோட காலுக்கு இடையில இருக்கிற ஜவ்வுகளை பயன்படுத்தி ஒரு மரத்துல இருந்து மத்த மரங்களுக்கு தாவுறப்ப 40 அடி தூரம் வரைக்கும் காத்துல மிதந்துட்டே போய் இறங்க முடியும். பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் கலந்த மாதிரி அழகா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உள்ள நீரோடைகளை ஒட்டி உள்ள மரங்கள்ல வாழும். செங்குத்தா தொங்கிட்டு இருக்கிற இலைகள்ல கூட இலையோட இலையா ஒட்டிக்கிட்டு நல்லா தூங்கும். இந்த வகை வண்டுகளை அதிகமா நம்ம வெளியே பார்க்க முடியாது. ஆங்கிலத்தில் இதோட பேரு பசாலஸ் பீட்டில். இறந்து விழுந்து கிடக்கிற மரக்கட்டைகளுக்கு அடியில வாழும். உயரமான மலைகள்ல இருக்கிற ஈரப்பதமான இடங்கள்ல இருக்கும். வளர்ந்த வண்டுகள் மற்றும் புழு பருவம் ஒரே கட்டைக்கு கீழே குடும்பமா வாழும். மக்கிற நிலையில இருக்கிற மரங்கள்ல பெண் வண்டுகள் துளையிட்டு முட்டையிடும். அதுல இருந்து பொரிந்து வர்ற புழுக்கள் அதுங்களா சாப்பிடாது. பெரிய வண்டுகள் மரத்துகள்களை மென்னு புழுக்களுக்கு சாப்பிட கொடுக்கும். பிறகு புழுக்கள் கூட்டு புழுக்களா மாறி வண்டா உருமாறிடும். இறந்து போன மரங்கள் மக்கிறதுக்கு இந்த வண்டுகள் பெரும் உதவியா இருக்கு. மனிதர்களுக்கு இதுங்கனால எந்த ஆபத்தும் கிடையாது.
ஒரு நாள் காலையில நம்ம பகலாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம். கருங்கொண்டை நாகனவாய் பறவை ஒண்ணு நல்லா குளிச்சுட்டு வந்து மரத்து மேல நின்னு தன்னோட ரெக்கைகளை காய வச்சுக்கிட்டு இருந்தது. வெந்தயவரியன் பட்டாம்பூச்சி ஜோடிகளும் நிறைய பார்க்க முடிஞ்சது. இதோட உடம்புக்கு மேல வெள்ளை நிற புள்ளிகளா இருக்கும். சிவப்பு நிற கண்களுடைய வெட்டிக்கிளி ஒன்னும் எருக்கல செடி மேல நின்னுகிட்டு இருந்தது. குளவி மாதிரியே தோற்றமளிக்கக்கூடிய ஈ ஒன்னையும் பார்க்க முடிஞ்சது. வழக்கமா பார்க்கக்கூடிய ஈக்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. வெந்தயவரியன் பட்டாம்பூச்சியோட புழு பருவம் தான் இது. இந்த வெட்டிக்கிளியோட கண்கள்ல வரி வரியா இருந்தது. பச்சை நிறத்துல ஜொலிக்கிற இந்த வண்டோட பேர் தான் ஆங்கிலத்துல ஜுவல் பக். மிளகாய் பூண்டு மூலிகை செடியிலிருந்து தன்னோட உறிஞ்சுகுழல் மூலியமா சாறுகளை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தது. இதுக்கு பேர் தான் பசலை சிறகன் வண்ணத்து பூச்சி. இது பாக்குறதுக்கு நம்ம வெந்தயவரியன் பட்டாம்பூச்சி மாதிரியே தோற்றம் அளிக்கும். இது எல்லாமே அந்து பூச்சியோட முட்டையிலிருந்து பொறிஞ்சு வந்த புழு பருவம். இலைகளை சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருந்தது. மின்னிற பச்சை நிறத்துல இருக்கிற இந்த ஈக்களும் குச்சி மேல நின்னுகிட்டு இருந்தது. பாவம் அதோட காதலியோட ஏதோ சண்டை போல சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தது. பாக்குறதுக்கே அழகா இருக்கக்கூடிய இந்த வண்டோட பேர் தான் கொப்புள வண்டு. இது அச்சுறுத்தப்படும் போது ஒரு வித வேதிப்பொருளை தன்னோட உடம்புல இருந்து வெளியேற்றும். அது கொப்பளங்களை உருவாக்குறனால இந்த வண்டுகளுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. சாலையிலேயே காளியாங்குட்டி பாம்பு ஒண்ணு வேக வேகமா செடிகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தது. இந்த வகை பாம்புகளுக்கு நஞ்சு கிடையாது. ஆபத்தில்லாத சாதுவான பாம்பு வகையை சேர்ந்தது. இந்த பறவையோட பேரு மரம் கொத்தி கிடையாது. ஆனா இதோட அழகும் நீளமா தான் இருக்கும். இதோட பேரு கொண்டலாத்தி. இந்த பறவைங்களோட பேரு தான் பொன்முதுகு மரங்கொத்தி. இதுங்களோட முதுகுல பொன்னிறம் இருக்கிறதுனால இதுங்களுக்கு பொன்முதுகு மரங்கொத்தின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அழகான சத்தத்தையும் எழுப்பும். ஆண் பறவைகள் மரத்தை கொத்தி சத்தத்தை எழுப்புறது மூலியமா இணைய கவரவும் தன்னோட எல்லையை குறிக்கவும் பயன்படுத்துது. இதுங்களுக்கு நல்ல நீளமான நாக்கு இருக்கும். அதை வச்சு மரப்பட்டைகளுக்கு இடையில ஒளிஞ்சிருக்கிற பூச்சிகளையும் அழகா பிடிச்சு சாப்பிடும். இது காட்டுல வாழ்ற பெரிய பொன்முதுகு மரங்கொத்தி. இறந்து போன மரத்துல இருக்கிற தன்னோட கூட்டை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. மரங்கள் கம்மியாகிட்டனால இந்த மாதிரி மின்கம்பங்கள்ல இதுங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கே கஷ்டமா இருக்கு. நம்ம இரவாடிகள் காணொலியில கடைசியா சொல்லியிருந்த அரிய வகை தேல் தான் இது. இந்த வகை தேல்கள் சார்மஸ்ன்ற பேரினத்தை சேர்ந்தது. முழு வளர்ச்சி அடைந்த தேலே இவ்வளவு சின்னதா தான் இருக்கும். இதுங்க ரொம்பவே அரிதான தேல் வகை. உடம்பு முழுக்க கருப்பு நிறமாவும் கால்கள் மட்டும் பழுப்பு நிறத்துல வரிகளோட இருக்கும். அதிகமா வறண்ட நிலப்பரப்புலையும் புதற்காடுகள்லயும் வாழ்றனால மக்களும் இந்த தேல்களும் சந்தித்து கொள்றது மிக அரிது. இதோட தமிழ் பெயர் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த தூதுவளை செடி மேல உருமறைப்புல மறைஞ்சிருக்கிற பூச்சியோட பேரு தான் கும்புடு பூச்சி. ஒரே இடத்துல இந்த மாதிரி அசையாம இருக்கும். பூக்கள்ல ஏதாவது பூச்சிகள் தேன் குடிக்க வந்தா தன்னோட தனித்துவமான முன்னங்கால்களை பயன்படுத்தி பூச்சிகளை மின்னல் வேகத்துல பிடிச்சிரும். பூச்சிகளை சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதுல இதுங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. இந்த கும்புடு பூச்சிங்க பாம்புகள் மற்றும் ஓணான்களை சாப்பிடுற மாதிரி காணொலி பார்த்திருப்பீங்க. இந்த காணொலி ரெண்டும் இயற்கையா நடந்தது கிடையாது. காணொலி எடுப்பதற்காக பாம்பையும் ஓணானையும் இவங்களா பிடிச்சு வச்சு எடுத்திருக்காங்க. கும்புடு பூச்சிகள்லயே பல வகைகள் இருக்கு. அதுல பல வகை பகலாடிகளாகவும் சில வகை இரவாடிகளாகவும் இருக்கு. காடுகள்ல உள்ள நீரோடைகள்ல தான் இந்த மாதிரி ஊசி தட்டான அதிகமா பார்க்க முடியும். இதுல பெண் தட்டான்களை விட ஆண் தட்டான்கள் பார்க்கவே வசீகரமா இருக்கும். ஆண் தட்டானோட முன்ரெக்கைகள்லயும் வண்ணங்கள் எதுவும் இருக்காது. ஆனா பின் ரெக்கைகள்ல அழகான மரகத பச்சை நிறம் இருக்கும். அதனாலதான் இந்த தட்டானோட பெயர் ஓடை மரகதம்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தன்னோட ரெக்கைகளை விரித்து பெண் தட்டான்களை கவரும். ஆங்கிலத்துல இதோட பேரு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டுமே காணப்படுற இந்த குரங்குகளோட பேரு தான் கருமந்தி. மத்த குரங்குகள் மாதிரியே கூட்டமா தான் வாழும். அதிகமா இலைத்தலைகளையும் பழங்களையும் உணவா சாப்பிடும். மற்ற குரங்குகள் மாதிரியே குட்டிகள் வளர்ற வரைக்கும் தாய் கூடயே தான் இருக்கும். வாழ்விட அழிப்பினால அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள்ல இதுவும் ஒண்ணு. ரொம்ப கூச்ச சுபாவம் உடையது. மனிதர்களை பார்த்தாலே பயந்து ஓடி போயிரும். இதோட வால் ரொம்ப நீளமா இருக்கும். மத்த வகை குரங்குகளை விட அளவுல பெருசா இருக்கும். இந்த மாதிரி அழகான சத்தத்தையும் எழுப்பும். பகல்ல உணவு தேடி சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பகலாடிகள்னு பேரு. நம்ம பச்சை பாம்பு செடி கொடிகளுக்குள்ள உருமறைப்பாகி உணவு தேடிக்கிட்டு இருந்தது. கீரி பிள்ளையும் சாப்பிட ஏதாவது உணவு கிடைக்குமான்னு அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தது. வேட்டைக்கார பழுப்பு கீச்சான் பறவை ஒண்ணு காய்ந்த முள்குச்சிக்கு மேல நின்னு இறை தேடிக்கிட்டு இருந்தது. மாட்டுப்பூச்சிகள் இருக்கிற இடத்துல இந்த எறும்புகளையும் கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும். செவ்வந்தி சிறகன் பட்டாம்பூச்சி ஒண்ணு தன்னோட ரெக்கைகளை விரித்து செடி மேல உட்கார்ந்து இருந்தது. இரவுல இயங்கக்கூடிய அந்து பூச்சி ஒண்ணும் பகல்ல கொளிஞ்சி செடி மேல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. தாவும் சிலந்தி ஒண்ணு எருக்கல செடியின் இலைகளுக்கு நடுவுல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தது. மஞ்சள் நிற வண்டு ஒண்ணு எருக்கல செடியின் இலைகளுக்கு மேல நின்னு தன்னோட உணர்கொம்புகளை சரி செய்துகிட்டு இருந்தது. ஒரு ஜோடி அவரை வெள்ளையன் பட்டாம்பூச்சிகள் புட்களுக்கு மேல இணை சேர்ந்திருந்தது. நல்ல நீளமான உணர்கொம்புகளுடைய இந்த வண்டுக்கு பேர் தான் நீலக்கொம்பு வண்டு. இதுவும் எருக்கல செடியில தான் உட்கார்ந்து இருந்தது. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச தட்டான்கள்ல இதுவும் ஒண்ணு. அழகான இந்த தட்டானோட பேரு தான் தங்க ஊசி தட்டான். இந்த எருக்கல செடிகள் தான் பல உயிரினங்களுக்கு உணவாகவும் உறைவிடமாகவும் இருந்து வருது.
ஒரு நாள் காலையில நம்ம பகலாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம். கருங்கொண்டை நாகனவாய் பறவை ஒண்ணு நல்லா குளிச்சுட்டு வந்து மரத்து மேல நின்னு தன்னோட ரெக்கைகளை காய வச்சுக்கிட்டு இருந்தது. வெந்தயவரியன் பட்டாம்பூச்சி ஜோடிகளும் நிறைய பார்க்க முடிஞ்சது. இதோட உடம்புக்கு மேல வெள்ளை நிற புள்ளிகளா இருக்கும். சிவப்பு நிற கண்களுடைய வெட்டிக்கிளி ஒன்னும் எருக்கல செடி மேல நின்னுகிட்டு இருந்தது. குளவி மாதிரியே தோற்றமளிக்கக்கூடிய ஈ ஒன்னையும் பார்க்க முடிஞ்சது. வழக்கமா பார்க்கக்கூடிய ஈக்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. வெந்தயவரியன் பட்டாம்பூச்சியோட புழு பருவம் தான் இது. இந்த வெட்டிக்கிளியோட கண்கள்ல வரி வரியா இருந்தது. பச்சை நிறத்துல ஜொலிக்கிற இந்த வண்டோட பேர் தான் ஆங்கிலத்துல ஜுவல் பக். மிளகாய் பூண்டு மூலிகை செடியிலிருந்து தன்னோட உறிஞ்சுகுழல் மூலியமா சாறுகளை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தது. இதுக்கு பேர் தான் பசலை சிறகன் வண்ணத்து பூச்சி. இது பாக்குறதுக்கு நம்ம வெந்தயவரியன் பட்டாம்பூச்சி மாதிரியே தோற்றம் அளிக்கும். இது எல்லாமே அந்து பூச்சியோட முட்டையிலிருந்து பொறிஞ்சு வந்த புழு பருவம். இலைகளை சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருந்தது. மின்னிற பச்சை நிறத்துல இருக்கிற இந்த ஈக்களும் குச்சி மேல நின்னுகிட்டு இருந்தது. பாவம் அதோட காதலியோட ஏதோ சண்டை போல சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தது. பாக்குறதுக்கே அழகா இருக்கக்கூடிய இந்த வண்டோட பேர் தான் கொப்புள வண்டு. இது அச்சுறுத்தப்படும் போது ஒரு வித வேதிப்பொருளை தன்னோட உடம்புல இருந்து வெளியேற்றும். அது கொப்பளங்களை உருவாக்குறனால இந்த வண்டுகளுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. சாலையிலேயே காளியாங்குட்டி பாம்பு ஒண்ணு வேக வேகமா செடிகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தது. இந்த வகை பாம்புகளுக்கு நஞ்சு கிடையாது. ஆபத்தில்லாத சாதுவான பாம்பு வகையை சேர்ந்தது. மரங்கள்ல இந்த மாதிரி கூட்டமா வௌவால்கள் தொங்கி ஓய்வெடுக்கிறத எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சுறுசுறுப்பாக இயங்குற இரவாடி வகையை சேர்ந்தது. சில நேரங்கள்ல எதனாலயாவது அச்சுறுத்தப்பட்டா பகல்லையும் இந்த மாதிரி பறக்கும். 2018ஆம் ஆண்டுல இந்த மாதிரி பறந்துகிட்டு இருந்த வௌவால் ஒண்ணு சோர்ந்து போய் எங்க வீட்டு பக்கத்துல கீழே விழுந்துருச்சு. பிறகு அந்த வௌவாலுக்கு வாழைப்பழம் கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டுச்சு. அதிகமா பழுத்த பழங்களை உணவா சாப்பிடுறதுனால நம்ம ஊர்கள்ல பழம் தின்னி வௌவால்கள்னு சொல்லுவாங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சேன், அழகா குடிச்சுது. இதோட முகம் பாக்குறதுக்கு நரியோட முகம் மாதிரியே இருக்கிறதுனால ஆங்கிலத்துல இதுக்கு ஃப்ளையிங் ஃபாக்ஸ் என்ற பேரும் இருக்கு. உணவு தேடி பல கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு பயணிக்கும். இதுங்க பழங்கள் மட்டும் இல்லாம பூக்களையும் சாப்பிடும். பூக்கள்ல இருந்து தேனும் குடிக்கும். மகரந்த சேர்க்கைக்கும் விதை பரவலுக்கும் பெரிய காரணமா இருக்கு. ஒரே ஒரு பறக்கிற பாலூட்டி இனம்னா அது வௌவால்கள் மட்டும்தான். வெயில் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் அதுவாவே பறந்து போய் ஒரு மரத்துல உட்காந்துக்கிருச்சு. நேற்று மிதமான தூரல் விழுந்துகிட்டு இருந்தனால நம்ம இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம். சிலந்தி ஒண்ணு வலையில நின்னு பச்சை நிற வண்டை பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. எறும்புகள் அதோட முட்டைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தது. நஞ்சுள்ள செந்தேல் ஒன்னும் பூச்சியை பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்துல இருந்த பாறையில இன்னொரு செந்தேல் ஒன்னும் இறைக்காக காத்துக்கிட்டு இருந்தது. இந்த செந்தேல்கள் நம்மளை கொட்டிட்டா கண்டிப்பா நம்ம சிகிச்சையை எடுத்தே ஆகணும். அடர் பாபுல் நீலன் பட்டாம்பூச்சி ஒண்ணு காக்கா முள்ள பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தது. பள்ளி ஒண்ணு பாறைக்கு பக்கவாட்டுல நின்னு நம்மள ஓரக்கண் பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு செந்தேல் ஒன்னும் புல்லுக்கு இடையில இருந்த கல்லுக்கு மேல நின்னுக்கிட்டு இருந்தது. வறண்ட நிலப்பரப்புகள் மற்றும் புதற்காடுகள்ல தான் அதிகமா காணப்படும். மக்கள் வாழ்ற பகுதியில அரிதா தான் காணப்படுது. நம்ம இதை ஏதாவது தொந்தரவு செய்தால் மட்டுமே இது நம்மள கொட்டும். மிகவும் சாதுவான ஒரு உயிரினம். உடம்பெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கிற இந்த பட்டாம்பூச்சிக்கு பேரு தான் கரும்புள்ளி நீலன். சின்ன செடி மேல நின்னுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தது. வேட்டைக்கார சிலந்தி ஒன்னும் உணவுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. எலுமிச்சை வசீகரன் பட்டாம்பூச்சி ஒன்னும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. வண்ணங்கள் நிறைந்த இந்த பட்டாம்பூச்சியோட பேரு தான் மஞ்சள் அழகி. பட்டாம்பூச்சிகள் இந்த மாதிரி தான் இணை சேரும். குறிப்பா இந்த வகை பட்டாம்பூச்சிங்க வேப்ப மரத்துல வளர்ற உண்ணி செடிகள்ல முட்டையிடும். முட்டையிலிருந்து பொரிந்து வர புழுக்கள் உண்ணி செடியோட இலைகளை சாப்பிட்டு வளரும். புழுக்கள் இளம் பருவத்துல பழுப்பு நிறத்துல இருக்கும். நல்லா வளர்ந்த பிறகு மஞ்சள் நிறத்திற்கு மாறிடும். முழுமையான வளர்ச்சி அடைந்த பிறகு மரத்திலிருந்து கீழே இறங்கி கூட்டுப்புழுவா மாறுறதுக்காக பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகரும். பிறகு அந்த புழு இந்த மாதிரி கூட்டுப்புழுவா மாறிடும். சில நாட்கள்ல முழுமையான வளர்ச்சி அடைந்து பட்டாம்பூச்சியா உருமாறி கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து இந்த மாதிரி அழகா பறக்க ஆரம்பிச்சிடும். மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு இந்த பட்டாம்பூச்சிகள் தான் பெரும் உதவியா இருக்கு. வேப்ப மரத்துல வளர்ற உண்ணி செடிகள் அதிகமா பரவாம இருக்கிறது. பல்லிங்கனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பாக்குறதுக்கு தான் வித்தியாசமான தோற்றத்துல இருக்குமே தவிர நமக்கே தெரியாம பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பூச்சிகளை அதிகமா சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதே நம்ம பல்லிங்க தான். ஒரு நாள் ஒரு பள்ளி ஒண்ணு மெதுவா வந்து என் காலுக்கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் தயக்கத்துக்கு அப்புறம் மெதுவா என்னோட கால் மேல ஏறி மேல வந்தது. என்னோட கால்ல கடிச்சுக்கிட்டு இருந்த கொசுக்களை ஒவ்வொன்னா பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பிறகு கொஞ்ச நேரம் என் கால் மேல ஏறி சுற்றி திரிந்துட்டு கீழே இறங்கி போயிருச்சு. நம்ம தான் அதுங்களோட வாழ்விடமான மரங்களையும் அழிச்சிடுறோம். மின் விளக்குகளை பயன்படுத்தி அதுங்களோட உணவான பூச்சிகளையும் நம்ம வீட்டுக்குள்ள வர வச்சிடறோம். அப்ப உணவுக்காக நம்ம வீட்டுக்குள்ள தானே வரும். பள்ளிகளுக்கு விஷமும் கிடையாது, நம்மள ஒண்ணுமே பண்ணாது. ஆனா இதுங்களை கொல்றது சம்பந்தமான சில விளம்பரங்கள் பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேலாவது பள்ளிகளை கொல்லாம இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம போட்ட காணொலியில நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மண்பூரானை பத்தி பார்த்திருந்தோம். அதே மண்பூரான்கள்ல இதுவும் ஒரு வகை. இதோட நீளம் கிட்டத்தட்ட ஒரு அடி கிட்ட இருக்கும். இது நம்ம வீட்டு பகுதிகளில் அதிகமா பார்க்க முடியாது. மலைகள்லயும் மலையடிவார பகுதிகள்லயும் மட்டும்தான் பார்க்க முடியும். பொதுவாவே மண்பூரான்களும் மக்களும் அதிகமா சந்தித்துக் கொள்றது இல்ல. இதுங்க அதிகமா மண்ணுக்கடியில வாழ்றதுதான் அதுக்கு காரணம். பாக்குறதுக்கு ஒல்லியா நல்ல நீளமா இருக்கும். இந்த வகை பூரான்கள் அதிகமா மனிதர்களை கடிக்கிறது இல்ல. சின்ன சின்ன பூச்சிகளை உணவா சாப்பிட்டு அதுகளை கட்டுப்படுத்தி வருது. இதுங்கனால மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும்
மட்டும் கிடையாது. பூரான்களுக்கு மேல உள்ள கட்டுகளுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு ஜோடி கால் இருக்கும். இந்த பூரானுக்கு எண்ணி பார்த்ததுல மொத்தம் 143 ஜோடி கால்கள் இருக்கு. அப்ப மொத்தமா இந்த பூரானுக்கு 286 கால்கள் இருக்கு. ஒரு நாள் நடந்து வந்துகிட்டு இருந்த பாதையில மரவட்டை ஒண்ணு வித்தியாசமா துள்ளி துள்ளி போய்கிட்டு இருந்தது. பக்கத்துல போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது ஒரு வண்டு அதை போட்டு கடிச்சுக்கிட்டு இருந்தது. பொதுவாவே மரவட்டைங்க தற்காப்புக்காக உடம்புல இருந்து ஹைட்ரஜன் சயனைடு வாயுவை வெளியேற்றும். அது மட்டும் இல்லாம மத்த உயிரினங்கள் இதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒருவித வேதிப்பொருளையும் வெளியேற்றும். ஆனா இந்த வண்டு கிட்ட இது எதுவுமே வேலைக்காகாது. மரவட்டைகளை சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதுல இந்த வண்டுங்க தனித்துவமானது. இந்த வண்டோட எச்சில்ல ஒருவித நச்சு பொருள் இருக்கும். அதை இந்த மரவட்டை மேல செலுத்தி அதை கொன்னு சாப்பிட்டுரும். இயற்கையில உணவுக்காக ஒவ்வொரு உயிரும் மத்த உயிரை சார்ந்துதான் இருக்கும். ஜல்லிக்கட்டுல மாட்டை பிடிக்கிற மாதிரி இந்த மரவட்டையை இந்த வண்டு பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் விடவே இல்லை. நத்தையை பிடிச்சு சாப்பிடுறதுக்காக தரை வண்டு ஒண்ணு ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. நத்தைகள் என்னதான் மெதுவா நகர்ந்தாலும் மித்த உயிரினங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒருவித தற்காப்பு முறையை கையாளுது. தன்னுடைய உடம்ப முழுசா ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு ஒருவித நுரைய வெளியேற்றுது. இந்த வண்டு அதை கடிக்க கடிக்க அதிகமான அளவு நுரைய வெளியேற்றுது. அந்த நுரை இந்த வண்டோட முகத்தை முழுசா மூடிடுது. வண்டும் தன்னோட முயற்சியை கைவிடுற மாதிரி இல்ல. நீ எவ்வளவு வேணாலும் நுரைய உருவாக்கு, நான் திரும்ப திரும்ப முயற்சி செய்வேன்னு பிடிவாதமா இருந்தது. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இதே மாதிரிதான். தன்னுடைய உணவுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கணும், பல ஆபத்தான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளணும். அவ்வளவு எளிதா உணவு கிடைச்சிடாது. கிடைச்ச உணவை தக்க வச்சுக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். இவங்க 2 பேரோட சண்டை ஓயிற மாதிரியே தெரியல. சரி, அவங்க வேலையை பார்க்கட்டும்னு நாங்களும் கிளம்பிட்டோம். சின்ன வயசுல செய்யான்னு ஒரு பூரான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 2017 ஆண்டுல அதோட குட்டி ஒண்ணு பார்த்தேன். ரொம்ப சின்னதா இருந்தது. 2020 ஆண்டுல தான் 1/2 அடி நீளம் கொண்ட பெரிய செய்யான்னு ஒண்ணு பார்த்தேன். பார்த்த நொடியிலேயே மெய் சிலிர்த்து போனேன். அவ்வளவு பெரிய பூரான். அதோட மேல உள்ள செம்மஞ்சள் நிறம் அப்படி ஒரு அழகு. நம்ம கிட்ட இருந்து அதிகமா விலகி இருக்கதான் விரும்பும். கிராமங்கள்லயும் மலை மற்றும் கரட்டு பகுதிகளையும் அதிகமா பார்க்கலாம். தன்னுடைய கூர்மையான கடிவாயை பயன்படுத்தி பூச்சிகள், சிலந்திகள் மற்றும் தேள்களையும் உணவா சாப்பிடும். இதோட இறைய கொண்டு சாப்பிடுறதுக்கு இதுங்களுக்கு நஞ்சு இருக்கும். நம்மள கடிச்சிருச்சுன்னா கடிச்ச இடத்துல வலியும் வீக்கமும் இருக்கும். சில நேரங்கள்ல மயக்கம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. அதனால மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. நான் கேட்ட வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் இதுக்கு ஒவ்வொரு பெயர் சொல்றாங்க. உங்க ஊர்ல இதுக்கு என்ன பெயர் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. தேள்களும் நட்டுவாக்காளிகளும் வேற வேற இல்ல. நட்டுவாக்காளியும் தேள்கள்ல ஒரு வகைதான். முன்னாடி நம்ம போட்டிருந்த காணொலியில நண்டு துறக்கான், நண்டுவாய்க்காளின்னு பல பெயர்கள் இதுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு வழக்க பெயர்கள் இருக்கும். அதுதான் இதுக்கு பல பெயர்கள் இருப்பதற்கான காரணம். இதை பார்த்த உடனே நமக்கு 2 நட்டுவாக்காளி இருக்கிற மாதிரியே தெரியும். கீழே மங்குன பழுப்பு நிறத்துல இருக்கிறது இந்த நட்டுவாக்காளி உரித்த தோல். அனைத்து வகை தேள்களும் வளர வளர தோல் உரிக்கும். இதுங்க உரித்த தோல் பார்க்கிறதுக்கு அப்படியே தேள் வடிவத்திலேயே இருக்கும். தேள்கள்ல எந்த வகை தேள் கொட்டினாலும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது.